உத்தரப்பிரதேசத்தை தட்டி தூக்கிய பாஜக. பாராளுமன்ற தேர்தலில் பாஜக பெறப்போகும் மாபெரும் வெற்றிக்கு முதல் அறிகுறியாக உத்தரப்பிரதேசத்தில் நடந்துள்ள ராஜ்யசபா தேர்தல் முடிவுகள் அமைஞ்சிருக்கு. அங்க தேர்தல் நடந்த 10 தொகுதிகளில் 8 தொகுதியை தட்டி தூக்கியிருக்கு பாஜக. யோகிஜியின் கோட்டையில் பாஜக அதிக இடங்களை பெறுவது அப்படி என்ன பெரிய செய்தி என்று நீங்க கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனால் இந்த தேர்தலால் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் அரண்டு போயிருக்காங்க. பல எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் தாமாக வலிய வந்து தங்களுடைய ஆதரவை பாஜக வேட்பாளருக்கு அளிச்சிருக்காங்க. சொந்த கட்சி எம்எல்ஏக்கள் கட்சி மாறி ஓட்டு போட்டு இருப்பதால் செய்வதறியாமல் குழம்பி போயிருக்கு சமாஜ்வாடி கட்சி. ஏற்கனவே நாம கூறியது போலதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவாக பொதுமக்கள் ஒன்று திரண்டு இருப்பதால் பல கட்சியை சார்ந்தவங்களும் தாமாக முன்வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறாங்க, வழங்குறாங்க. எந்த கொள்கை பிடிப்பும் இல்லாமல், இந்த தொலைநோக்கு திட்டமும் இல்லாமல், மக்கள் நல எண்ணங்களும் இல்லாமல் மோடி அவர்கள் மீதான காழ்ப்புணர்ச்சியால் மட்டுமே அமைக்கப்பட்ட கூட்டணியை ஆதரிப்பதற்கு யாருமே தயாராக இல்லை. அதுவும் ராகுல் காந்தியின் நடைப்பயணத்திற்கு அகிலேஷ் யாதவ் ஆதரவு தெரிவித்தது நடந்து முடிந்த பிறகு உத்தரப்பிரதேசத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கும் சமாஜ்வாதி கட்சிக்கு இந்த அடி கிடைச்சிருக்கு. ராகுல் காந்திக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என்பது போல அவருடைய முதல் யாத்திரையில் அவர் கால் வைத்த ஒவ்வொரு மாநிலத்திலும் இதுநாள் வரை காங்கிரஸ் கட்சி வீழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தது. இப்போது இரண்டாவது யாத்திரையில் இன்னும் கொஞ்சம் மெருகேறி புள்ளி வைத்த கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் எல்லாம் வீழ்ச்சி தொடங்கியிருக்கு. ராஜ்யசபாவிலும் பாஜகவின் பலம் கூறுவது ஒட்டுமொத்த தேசத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அறுதி பெரும்பான்மை பெறப்போவது உறுதி என்பதால் ராஜ்யசபாவிலும் பெரும்பான்மை பெறும் பட்சத்தில் மக்கள் நலத்திட்டங்களுக்கு இந்த புள்ளி வைத்த கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் முட்டுக்கட்டை போடுவது தடுக்கப்படும். ஆக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மோடி வெற்றி பெற்று அமைக்கப்படும் ஆட்சி சுதந்திர இந்தியாவிலேயே மிகவும் வலுவான ஆட்சியாக அமையப்போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாழ்க தமிழ், வளர்க தமிழ் மக்கள்.